தாராபுரம் அருகே முறையான பராமரிப்பின்றி இயங்கி வந்த காற்றாலை இயந்திரம் காற்றின் வேகம் தாங்காமல் அடியோடு உடைந்து விழுந்து 5 கோடி மதிப்புள்ள காற்றாடி 9 துண்டுகளாக உடைந்து விழுந்து சிதறியது. தொடரும் சம்பவங்களால் விவசாயிகள் பீதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அருகே உள்ளது சீலநாயக்கன்பட்டி. இங்குள்ள செரியன் காடு தோட்டம் என்ற இடத்தில் சென்னையை தலைமை இடமாக கொண்ட விஜயா சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை ஒன்று இயங்கி வருகிறது. கற்றாழையின் மாதாந்திர பராமரிப்பு பணிகளை ஏஎம்எஸ் என்ற தனியார் பராமரிப்பு நிறுவனம் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்று காலை காற்றின் வேகம் தாங்காமல் காற்றாலையில் இறக்கைகள் துண்டாக அடியோடு முறிந்து கீழே விழுந்து உடைந்தது. சேதமடைந்த காற்றாலையின் மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும் என காற்றாலை நிறுவன ஊழியர்கள் தகவல் கூறுகின்றன. இந்நிலையில் காற்றாலை அமைக்கப்பட்ட இடத்தின் அருகே போடப்பட்டிருந்த மின் கம்பிகளும் காற்றாலை விழுந்த வேகத்தில் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மின் தடை ஏற்பட்டு வெங்காயம் பயிரிட்ட காடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமலும் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு இல்லாமல் கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். உடைந்து விழுந்த காற்றாடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் பறந்து சென்று விழுந்திருந்தால் கால்நடைகள், பொதுமக்கள் என பலரும் சம்பவத்தில் உயிரிழக்க நேர்ந்திருக்கும். எனவே காற்றாலைகளை முறையாக பராமரித்து அதன் நிறுவனங்கள் இயக்க வேண்டும் என கிராம மக்களின் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது.